பெரியார் இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு, அதுக்கு என்னடா ஆதாரம்னு இவர் வந்து கேட்டால், ஆதாரம் என்கிட்ட கேட்டால் நீங்கள பூட்டி வச்சுருக்கீங்க. ஒரு அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த கூட கூட எங்கேருந்து பிடிச்சிட்டு வரான்னு தெரியல. கூட ஒரு 10 பேர், எவ்வளவு முட்டாள்கள் தமிழகத்தில் வந்து அல்ல குறையாமல் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. கூட உட்காந்துருக்குறாங்க. ஏங்க நீ தான் சொன்ன, ஒன்று ஆதாரம் கேட்டால் நீ பூட்டி வச்சிருக்க, திறந்து விடு அப்போ தான் சொல்லுவான்னா, அப்போ எதை வச்சு சொன்ன நீ? இப்போ சீமானை கேட்டால் அண்ணாமலை பதில் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது சாயந்தரம் தரேன். இது நீங்கள் ஜோக்குன்னு சொல்லுவீங்களா, கிரிமினல் வேலைன்னு சொல்லுவீங்களா? திராவிட இயக்கம் யாருக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது இருக்கட்டும். ஒரு கல்வி அறிவற்ற ஒரு சமூகத்தில் கல்வி அறிவில்லாத நிலை இருந்தபோது உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு நாத்திக வெகுஜன இயக்கத்தை உருவாக்குனவர் யாரு? பெரியார் இல்லையா? பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுள் மறுப்புக்கு லட்சக்கணக்கான பேரை திரட்ட முடியும்னு ஒன்று உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து அவர் கட்டினார். பொது உடைமை இயக்கம் இங்கே வளர்ந்துருக்குது. அதுக்கு பிறகு அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பேசி வளர்ந்த இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு தற்குறி வந்து ஒரு அரசியல்வாதின்னு வந்து பேச முன்னால் மைக்கை பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் நிற்கிறாங்களே, இப்படி பேசும்போது என்னையா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு இதில் ஆதாரம்லாம் இல்லை, பச்சையான அவதூறு. இதே ஒரு எச்சு துப்பி வம்பிழுக்கிற மாதிரி தான் இந்த ஆள் செய்கிறது. இப்போ